வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 16 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது டெல்டா மாவட்ட கரையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அது வட இலங்கைக்கு நேர் கிழக்கே இருக்கிறது. இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து வரக்கூடிய 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரை அருகே தான் நீடிக்கும். இறுதியில் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் மேற்கு நோக்கி நகரும். கண்டிப்பாக ராமநாதபுரத்திற்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தான் அது மேற்கு நோக்கி நகரும். ஆகவே இதில் காற்று ஏதும் இல்லை. காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நெருங்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது எங்கும் போகாது. சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோடு இணைந்தாதான் நீரோட்டத்தை பிடித்து வடக்கே போகும். கடலோடு இணையாவிட்டால் இலங்கை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை ஒட்டி தான் வரும். ஆக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் மழை வேண்டாம் என்று எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் நான் மழை பெய்யும் என்று சொல்வது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வையும் என் மீது ஒரு வெறுப்புணர்வும் ஏற்படும். அதனால தான் நான் அதிகமாக அறிக்கையே போடல, இன்னைக்கு ஃபார்வர்ட் கூட பண்ணல. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த நிகழ்வு நாம் ஏற்கனவே அறிக்கையில் கடந்த ஒரு வாரமாக 15 நாளாக சொன்ன அந்த நிகழ்வு கூட பெரிதாக மழை இருக்காது. அடுத்த நிகழ்வு நிறைய மழை தரும். ஆனால் உடனே போயிடாது, ஒரு வாரம் ஆட்டம் போடும், அங்கும் இங்கும் ஒரு பேசுபொருளாக்கி கொண்டிருக்கும்னு சொன்னோம். நினைவுபடுத்தி பார்க்கணும், எல்லாத்தையுமே நினைவுபடுத்தி பாருங்கள். இது வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இது பேசுபொருளாக்கி கொண்டு தான் இந்த நிகழ்வானது செயல்பட்டு கொண்டிருக்கும். உடனடியாகவும் கரை கடந்து விடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இது தமிழ்நாட்டின் கரைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு நாளும், பிறகு 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு ஒரு நாளும், பிறகு 150 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நாளும் இருந்து இறுதியில் அது தெற்கு நோக்கி திரும்பி அது எவ்வளவு வடக்கே போனாலும் தமிழ்நாட்டை விட்டு வடக்க போகாது. பல்வேறு வானிலை மாதிரிகள் நம்ம காலையில் சொன்னது போலவே நீரோட்டத்தை பிடித்து வடக்கே போகிற மாதிரி தான். இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு எதுவும் இதை செய்யாது. இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு இமயமலையில் 8000 மீட்டருக்கு 8 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே பீடமாக அமைந்து கொண்டு அதற்கு மேலே உயரமாக இருக்கு. அது மேற்கத்திய இடையூறு. அந்த மேற்கத்திய இடையூறுக்கு உள்ளேயே வட இந்திய நிலப்பகுதியில் வடகிழக்கு மாநிலத்தில் 12500 மீட்டர் உயரத்தில் ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. இடையில அந்த ஜெட் ஸ்ட்ரீமுக்கு அந்த பக்கம்தான் 8500 மீட்டர் உயரத்துக்கு 8 கிலோமீட்டருக்கு மேலே தான் எவரெஸ்ட் மேலே இருக்க போகிறது. ஆக அது மேல் ஒரு கொடை, 8000 மீட்டருக்கு மேலே ஒரு கொடை, அதற்கு பக்கத்தில் 12500 மீட்டருக்கு மேலே ஒரு பெரிய பாய், அப்படித்தான் சொல்லணும். பாயாக, அதாவது ஜப்பான் வரைக்கும் போகக்கூடிய அந்த பெரிய பாய் ஜெட் ஸ்ட்ரீம். அந்த 2 கொடைகள், பெரிய கொடைக்கும் 2 பெரிய பாய்க்கும் இடையில கீழே சும்மா ஒரு 3500 மீட்டர் உயரத்தில் 3.5 கிலோமீட்டர் 3100 மீட்டர் உயரத்தில் அஸ்ஸாமில் ஒரு சுழற்சி இருக்குன்னு சொன்னோம், பாகிஸ்தான்லேயும் ஒரு சுழற்சி இருக்குன்னு சொன்னோம். இதெல்லாம் அதுக்கு கீழே இருக்குது. அதை தாண்டி வங்கக்கடல் ஒன்று, அரபிக்கடல் ஒன்று, அதுவும் 3100 மீட்ரு. அரபிக்கடல் இருக்கிறதும் 3100, வங்கக்கடலில் இலங்கை கிழக்கே இருக்கிறதும் 3100. இது ஏதும் அதற்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. ஒரு சின்ன பம்பரம், அது ஒரு பெரிய இமயமலை மேலே இருக்கக்கூடிய பெரிய பம்பரம், புரியுதுங்களா? அது அழுத்தம் கூடுதல், அதாவது அழுத்தம் ரொம்ப குறைவு, 996. ஆனால் இது 1005 1008 தான். அது அழுத்தம் கூடுதல், அதுக்கு சக்தி கூடுதல் இமயமலையில் இருக்கு. அது எவ்வளோ உயரத்தில் இருக்கு? ஆரம்ப அடிபீடமே 8000 மீட்ரு, 8 கிலோமீட்டரு. அதுக்கு மேலே இருக்குது ஒரு 4-5 கிலோமீட்டர் உயரத்தில், அதுக்கு மேலே. ஆகவே இது எதுவுமே அதை தொடவே தொடாது. இது இதோட 3100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடியது ஜெட் ஸ்ட்ரீமையும் பிடிக்காது. கீழே இருக்கக்கூடிய இமயமலை மேலே இருக்கக்கூடிய அந்த இமயமலையை போய் அடிவாரத்தில் கூட பிடிக்காது. இது ஏன்னா
எல்லாமே இமயமலைக்கு கீழே நடைபெறக்கூடிய இந்த காற்றோட வரத்து தான். இமயமலைக்கு மேலே இருக்கிற காற்று எதுவும் இங்கே வரல. அடிபீடத்திற்கு எல்லாமே தரை வழியாக வரக்கூடிய காற்றும் அதாவது தென்சீன கடற்பகுதி காற்றும் இமயமலை அடிவாரத்திலிருந்து வரக்கூடிய காற்றும் எல்லாமே கீழ் 3100 மீட்டர் உயரத்திலிருந்து இருக்கக்கூடிய அளவில் மட்டும்தான் வரக்கூடிய காற்று. ஆகவே தயவுசெய்து குழப்பிக்கொள்ள வேண்டாம், தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா, திடீர்னு நிறைய மழை பொழிஞ்சதுன்னா திடீர்னு முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாது. அதுக்கு தான் இந்த நிகழ்வு 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரை தான் இருக்கும். நாளை பொழுது பிடிந்தால் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கி மழை இருந்து கொண்டே இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தீவிரமடையும். 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையில் இருக்கும். ஆக 17, 18, 19, 20 4 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கரை கடக்கவே முற்படும். கரை கடக்கன்னா காற்றச்சம் வேண்டாம், சாதாரண ஒரு நிகழ்வாக நம்ம ஏற்கனவே கிறிஸ்மஸ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அடுத்த ஒரு காற்று சுழற்சி இதோட வந்துடும். இது போக அது 25ஆம் தேதி 24ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் வரைக்கும் மழை இருக்குங்க. மழை இருக்கு, நிறைய மழை இருக்கு. மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. தயவுசெய்து கவலைப்படாதீங்க. மேற்கு நோக்கி நகரும் பொழுது 20ஆம் தேதியா, அதாவது 19ஆம் தேதியிலிருந்து உள்ள மழை பொழிவை கொடுக்கும். 18 19, 20, 21 கிறிஸ்மஸ் வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் இப்போ முதல்கட்ட முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது வெள்ளம் பாதித்த மாவட்டங்கள், அதாவது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகள், அதாவது டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி சென்னை வரைக்கும். ஏன்னா அங்கே ஏற்கனவே வெள்ளம் பாதித்து ஏரிகள் நிரம்பி இருக்கிறது. வயல்களில் இன்னும் தண்ணீர் வடியலை. அங்கே தான் நம்ம முன்னெச்சரிக்கை முதல்ல எடுக்கணும். டெல்டாவின் தெற்கு பகுதியில் கூட வயலில் பெரிதாக தண்ணி இல்லை. ஆனால் வடிகால் வசதி சரியில்லாத வயல்களில் தண்ணி இருக்கு. வடிகால் வசதி சரியாக இருக்கக்கூடியதெல்லாம் வடிந்து விட்டது. ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் வெள்ளம் வடியில்லாத நேரத்தில் இந்த மழை பொழிவு வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கூட கம்மியாக தான் இருக்கும். கடலோரம் தான் கூடுதலாக இருக்கும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை. நாகப்பட்டினம், காரைக்காலுக்கும் திருவாரூருக்கும் உண்டு. உடனடியாக நாளையே கொட்டிடாது. 20ஆம் தேதி வரை காத்திருந்து மழை தரும். காத்திருந்து அவ்வப்பொழுது கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை எல்லாமே தரும். நிகழ்வு சற்று, அதாவது இப்போ எல்லாமே நிகழ்வு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது வடக்கு வடமேற்காக தான் போகும், ஆந்திர பிரதேசம் தான் போகும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதாவது சொல்லிட்டு யாரில்ல, நினைத்து கொண்டு நமக்கு மழை வராமல் போய்விடுமோ என்ற உள் மாவட்ட மேற்கு மாவட்ட மக்களுக்கு ஒரு அச்சமோ, இது பெய்து விடாது என்ற முன்னெச்சரிக்கையிலிருந்து ஒரு விலகலும் டெல்டா மாவட்டங்கள்லையும் பல மாவட்டங்கள்லையும் இருக்கிறது. ஆக பெரிதாக கொட்டி விடாது போல் தெரிகிறது. லேசாக டச் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி அல்ல. தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும். விரைவிலே பாருங்கள், வடக்கு நோக்கி வடமேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது மீண்டும் மேற்கு நோக்கி திரும்பும். பொறுத்திருந்து பாருங்கள். நல்லா எழுதி வச்சுங்க. 20ஆம் தேதி வரை நம்ம கடற்கரை விட்டு போகாது. இன்றைக்கு தேதி 16, இன்னும் 4 நாளைக்கு கடற்கரை ஒட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கரையை கடப்பதற்கே முயற்சி பண்ணும். அதுக்கப்புறம் தான் அது நகர்ந்து போகும், மேற்கு நோக்கி நகரும். அது போனாலும் அடுத்த சிஸ்டம் 24ஆம் தேதி வரை மழை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நாளை காலை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு வித்தியாசத்தை நான் ஒரு விரிவான அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இப்படி எல்லா மாதிரிகள்லாம் மாற்றி மாற்றி காட்டிக்கொண்டு குழப்பி கொண்டிருப்பது எல்லாமே ஏற்கனவே அறிவித்தது தான். நம்ம பல்வேறு அது ஆட்டத்தை போடும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல தான் போட்டுக்கொண்டிருக்கிறது. எல்லாம் மாறி வரும். பொறுத்திருந்து பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் எடுங்கள். அதாவது பெய்ய தான் தண்ணியை வடிவிடணும். இருக்கிற தண்ணியை வடிய விடக்கூடாது மழை பெய்யுதுன்னு. ஏன்னா அதாவது ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு மட்டங்களில் இருக்கும். சில பேர் தாழ்வு, சில இடம் மேடில் பெய்ய வடிவிடணும். இதெல்லாம் இருக்குது நிறையா. ஆகவே மழை பொழிய தொடங்கிய பிறகு வடிவிட வேண்டும். ஆனால் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதுதான் இப்பொழுது வரைக்கும். நாளை காலை முடிந்தால் 2:30 மணிக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இல்லை என்றால் 4 மணிக்கு முன்பாகவே ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், மேலும் துல்லிய விவரத்துடன். அதே போல் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு இதை ஷேர் பண்ணால் தான் பார்க்கணுன்னு தயவுசெய்து இருக்காதீங்க. பணியாளர் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணியாளருக்கு இன்றைக்கு அவங்க உறவினருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பணியாளர் இல்லை.
ஆகவே நான் எதுவுமே இல்லை, நான் அப்லோட் பண்ணுறது தான் பணியாளர், அதை ஃபார்வர்ட் பண்ணுறது வேற ஒரு பணியாளர். ஆகவே இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. போய் அதை லிங்கை தொட் பண்ணி வானிலை அறிவியல் மற்றும் உழவன் லிங்கை டச் பண்ணி அதில் போய் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வானிலை அறிக்கை அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா சில இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது, வரும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அவசர நேரத்தில் என் பணி நிமித்தமாக நான் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட காலம்லாம் இருந்திருக்குது. அதனால் ஃபார்வர்டு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, முடியவில்லை. பணிகள் சுமைகள் அதிகமாக இருக்கிறதுல முடியலை. தயவுசெய்து வானிலை அறிவியல் உழவன் இது ரெண்டுலையும் போய் பாருங்கள், உடனடியாக கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.